அஜித்குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்தோட கலெக்ஷன் எவ்வளோதான்ப்பா ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பல குழப்பங்கள் இருக்குது. இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பா என்ன தான் நிலவரம் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு சில குரூப்பு நம்ம வலைப்பேச்சு, பிஸ்மி, அந்தணனு, அப்புறம் இந்த ப்ளூ சட்டை இது மாதிரியான சில டாக்ஸிக்கான சில ரிவ்யூவர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த படத்தை எப்பட்றா காலி பண்ணலாம் அப்படின்னு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லேருந்து போட்டு அடிச்சுக்கிட்டு, இது வந்து ஆங்கிலத்தில் டைட்டில் இருக்குது, இந்த படத்தை வந்து காலி பண்ணணும் அப்படி இப்படின்னு வந்து என்னென்னவோ பேசி பார்த்தாங்க. இது எதுவுமே நடக்கலை. சரி பாட்டாவது வந்து சொதப்புமா அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்டும் வந்து செம்மையாக இருந்தது. அஜித் சாரோட லுக்கும் பயங்கரமாக இருந்தது. படம் ரிலீஸ் ஆச்சு. படம் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஹிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை சூப்பர் ஹிட்டு அப்படின்லாம் எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னா, ஹிட்டு லிஸ்ட்டில் தான் இந்த படத்தை வந்து சேர்க்கணும். இந்த படம் வந்து செம்ம ஹிட்டு. இப்போ ரீசெண்டாக 50வது நாள் விழா வந்து இந்த படத்துக்கு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ 50வது நாள் ஓடி இருக்கும்போதே பார்த்தோம்னா செம்மையாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட ரீச் என்ன அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் 3வது வாரம் குறிப்பாக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸு, கிட்ஸு, லேடிஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த படத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு அஜித் படத்துக்கு அப்படிங்கிறதுலே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட வெற்றி. ஸோ இதை தாண்டி இந்த வலைப்பேச்சு பிஸ்மிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த படம் அப்படிங்கிறது டேபிள் லாஸ் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. அதாவது டேபிள் சால்ட்டு போட்டு சாப்பிட்ருந்தாருன்னா அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட நிலவரம் என்ன அப்படின்னு. அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணார் இந்த படத்தை அழுத்த முடியல ஒன்றுமே. ஸோ இது வந்து மொத்த கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் தமிழ்நாட்டில் லியோ ஜெயிலருக்கு அடுத்தபடியாக அதிகமாக வந்து கலெக்ஷன் பண்ண படத்தில் இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து இந்த படத்தோடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது எந்த லெவலில் வந்திருக்கு அப்படின்னு தெரியணும். இதை தாண்டி ஆதிக் ரவிச்சந்திரன் வெறும் அஜித் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் விஜய் சார் ஃபேன்ஸும் சரி, இல்லை ஒட்டுமொத்த ஆடியன்ஸையும் வந்து பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டோரி பெருசாக இல்லைனாலும் ஏகேவுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த மாஸு, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே ரசிக்க வச்சு என்ஜாய் பண்ண வச்சது இது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ இந்த படத்தோட மியூசிக் அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து அடித்து தூக்கி ஒரு செம்ம கமர்ஷியலாக ரெஃபரன்ஸ்லாம் வச்சு செம்ம என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா இப்போ இந்த 50வது நாள் இந்த ஓடி முடிச்சிருச்சு. இது ஒட்டுமொத்தமாக கலெக்ஷன் எவ்வளோ தாண்டா இந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த படம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் 300 கோடி, அதாவது 250லேருந்து 300 கோடி வரைக்குமே இது பணம் செலவு பண்ணி பட்ஜெட் போட்டு எடுத்திருந்தாலுமே இந்த படம் எப்படி பார்த்தாலுமே பெரிய அளவில் ப்ராஃபிட். இது வரைக்கும் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 288 கோடி அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து ரெக்கார்டு வந்து இருக்குது. ஸோ இல்லை இது வந்து ஒரு 10 கோடி அதிகமாகலாம், 300 வந்திருக்கலாம், இல்லை ஒரு 10 கோடி கம்மியாக வந்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது போட்ட பட்ஜெட், அதாவது அந்த 250 கோடி பட்ஜெட்டை தாண்டி தான் இந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து உண்மை. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துடைய சேட்டலைட்டு, ஓடிடி, அதாவது ஓடிடி இந்த டிவி ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு, அது இதுன்னு மொத்தமாக பார்த்தோம்னா அது ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு. எப்படி பார்த்தாலுமே இந்த படத்தோட பட்ஜெட்டை விட இந்த படம் ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கலெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ். ஸோ அடுத்தும் பார்த்தோம் அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஸோ ஏகேக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் ஆதிக் ரவிச்சந்திரனே அடுத்த படத்தையும் டைரக்ஷன் பண்ண போகிறார். அது இந்த படமாவது பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாமல் வந்து அந்த படம் இன்னும் கண்டென்ட் மார்க் ஆண்டனி மாதிரி அந்த டைம் ட்ராவல் அது மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட்டை வச்சு வந்ததுன்னா இதை விட பட்டையை கிளப்பி பயங்கரமான ஒரு கலெக்ஷன் பண்ணும். அந்த படம் கண்டிப்பாக ஒரு 600 கோடி 700 கோடி கிட்ட வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமா ஏகேவோட மார்க்கெட் அப்படிங்கிறது சவுத் இந்தியா அண்ட் ஓவரால் இந்தியா அண்ட் வேர்ல்டு வைடில் வந்து அவரோட மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய லெவலில் குட் பேட் அக்லி மூலமா வந்து விரிவடைஞ்சிருக்கு. இதோட இவருடைய ஏகேவுடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் படமாகவும் ஜிபியு வந்து இருக்குது. ஸோ இதுதான் உண்மையான நிலவரம். ஸோ இது தெரியாமல் இந்த படம் வந்து பெருசாக போல, இது வந்து ஒரு ஃப்ளாப் படம், இது வந்து ஒரு ஃபெயிலியரு, இது வந்து கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படி இப்படின்லாம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அந்த வலைப்பேச்சு மாதிரி ஆட்கள்லாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையான கலெக்ஷன் வந்து இதுதான். ஸோ ஒரு ஏகேவுடைய ரசிகர்கள் ஒரு தாராளமாக வந்து கொண்டாடி எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவரது தாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க ரீசெண்ட் டைமில். இந்த வருஷத்தில் தமிழ் சினிமாவில் அதிகம் கலெக்ஷன் பண்ண படம் இது வரைக்கும் இதுவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தக் லைஃப் வருது, கூலி படம் வருது, ஸோ நிறைய படங்கள் வந்து வருது. தளபதியோட ஜனநாயகன் கூட அடுத்த வருஷம் வருது. ஸோ அந்த படங்கள் வேணால் இதை விட அதிகமாக கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 5 மாதங்களில் ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் அதிகமாக கலெக்ஷன் பண்ண படம் குட் பேட் அக்லி மட்டும்தான். அதிகமான ப்ராஃபிட்டும் வந்து இந்த படம் எடுத்து கொடுத்துருக்கு. இதுதான் உண்மை. ஸோ ஒட்டுமொத்தமாக 288, பட் முழு விவரம் அப்படிங்கிறது ஒரு 300 கோடி தொற்றுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சீக்கிரமாகவே இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிஸ்மி சொல்கிற மாதிரி இது வந்து கலெக்ஷனே பண்ணல அப்படின்லாம் வந்து யாரும் தயவுசெய்து வந்து நம்பிடாதீங்க. படம் செம்ம கலெக்ஷன், படம் வந்து ஹிட்டு. ஸோ வேறு லெவல் ஹிட்டு, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிசல்ட். அது 50வது நாள் செலிப்ரேஷன்லேயே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.